கோவை மாவட்டம் ஜனகல்யாண் தம்புராஸ் கவுண்டம்பாளையம் பரசுராமா வித்யாவதி சேவா டிரஸ்ட் இணைந்து நடத்திய நிகழ்ச்சியில் 350க்கும் மேற்பட்ட ஆசிரம குழந்தைகள் மற்றும் ஆதரவற்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுதுபொருள் வழங்கும் விழா சாய்பாபா காலனி வரசக்தி விநாயகர் கோவில் மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழா அறக்கட்டளை நிர்வாகி விஜயன் அவர்கள் தலைமையில் துவங்கப்பட்டது. இவ்விழா சிறப்பு விருந்தினராக தாம்பராஸ் மாநில ஆசிரியர் ஜெகன் சாவித்திரி, போட்டோ ஹவுஸ் குரு, ஜனகல்யாண மாநில பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன், மாவட்ட செயலாளர் நாகராஜ், மாநில செயலாளர் சண்முகம், மாவட்ட பொறுப்பாளர்கள் மோகன்ராம், முத்துக்கருப்பன், சோமகன், மகளிர் அணி கர்மாஷியுமா, விஜயன், சுதா காசி ஆகியோர் கலந்து கொண்டு ஆதரவற்ற மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுதுகோல்கள் வழங்கி சிறப்பித்தனர். விழாவில் பானு அவர்கள் நன்றியுரையாற்றினார். இந்த 25 ஆண்டுகளாக ஏழை அனாதை குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள், குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் உதவி பொருட்கள் வழங்கி வருகிறோம். இந்த ஆண்டு 25வது ஆண்டு 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில், சார்ஜர், ரப்பர், அடிக்கியல், ஜாமெட்ரி பாக்ஸ் மற்ற உதவி பொருட்கள் பல நல்ல உள்ளங்களிடமிருந்து பெறப்பட்டு இந்த உதவியை செய்து வருகிறோம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். என் பெயர் ஜெகன். சில்வர்சன் குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்கு ஜனகல்யாண் இயக்கத்தின் மூலமாக திரு விஜயன் அவர்கள் ஒரு பெரிய ஒரு யஜ்ஞம் நடத்தி கொடுத்துருக்கார். பாரபட்சம் பார்க்காம, ஜாதி மதம் பார்க்காம, எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் யார் யார் நலிவடைந்திருக்கிறார்களோ, யார் யார் ஆதரவற்ற குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு முக்கியமாக தேவை படிப்பு. அந்த படிப்பு கொடுப்பது தான் நமக்கு முக்கியம். அதாவது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கிறேன்னு கண்ணதாசன் சொன்னார். அந்த சொல்லுக்கேற்ப குழந்தைகளுக்கு அடிப்படை தேவையான படிப்பை கொடுக்கறதுக்கு பெரும் முயற்சி எடுத்து ஒவ்வொரு வருடமும், அதாவது சொன்னது மாதிரி 25 வருடங்களாக இந்த ஒரு நல்ல சேவையை செய்து கொண்டிருக்கிறார். பாரபட்சம் பார்க்காம அவர் மட்டும் இல்லை, அவருடைய மனைவி, அவருடைய குழந்தை, அப்புறம் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து தன்னலம் பார்க்காம இந்த ஒரு பெரிய ஒரு தியாகத்தை செஞ்சுட்ருக்காங்க. அவர்கள் மேலும் மேலும் அவர்கள் குடும்பமும் அவரும் மேலும் மேலும் சிறப்பாக சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் நீண்ட ஆயுடன் நோய் இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று மனமார் பிரார்த்திக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன், வாழ்த்துக்கிறேன். நன்றி.